இனிப்பு எதாவது நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும்போது என்ன சாப்பிடுவோம், ஏதாவது வந்து பேக்கரி ஐட்டங்கள் சாப்பிடுவாங்க. நான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்சமான நீல மாம்பழம். மாம்பழம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது, இந்த நீல மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது நான் சாப்பிட்டுட்டு நம்ம பிடிச்சமான மாம்பழம் பார்த்தீங்களா. இது நீல மாம்பழம். இங்கே திருவனந்தபுரத்தில் வந்து இந்த கருநீலன்னு சொல்கிறாங்க. எங்கே பார்த்தா வந்து இந்த கிழக்கிக்கோட்டை எடுத்து பஜார் போயிருந்தேன்னா அப்போ வந்து தள்ளுவல் நிறைய விற்றுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி மாம்பழம் தான் விற்றுட்டு இருந்தாங்க. இது வந்து நான் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஆனால் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக கருப்படிச்சு போயிருந்தது. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வாங்க மாட்டோம் பார்த்தீங்களா. உள்ளே வந்து கல் மாதிரி இருந்துட்டு சதப்பத்தாக இருக்காது, உள்ள கல்லுக்கெல்லாம் அப்படியே இது மாதிரி வெட்டி கீழே போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுட்டு வாங்கவே இல்லை. பக்கத்தில் ஒரு சேச்சு வாங்கியிருந்தாங்களா, அவங்கள்ட்ட கேட்க சொன்னாங்க, உங்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னாங்களா. நான் டவுட்டாக உங்களுக்கு கேட்டேன். அவங்க நல்லா மதுரமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டு. நேற்று வாங்கிட்டு பண்ணிருந்தாங்களா, அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டேன். ஆனால் வாங்கணும் இந்த கருப்பெல்லாம் நான் வாங்கலை. இந்த மாதிரி தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வாங்க இந்த கலர்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினேன். இது என்ன சொன்னாங்க தெரியுமா, இது வந்து வாங்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து மேங்கோ ஃப்ரூட்டிக்கு வந்து இந்த ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதான் எனக்கு விற்றுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறம் தான் வந்து வாங்கிட்டு வந்து டேஸ்ட் பார்த்தேன். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா மாம்பழத்துக்கும் நீல மாம்பழம் அது தனி டேஸ்ட் தானே. சப்போட்டா, பங்கனப்பள்ளி, கிளிமூக்கு, என்ன மாம்பழம் வாங்கணும். இந்த மாம்பழம் வந்து நீல மாம்பழத்துக்கு தனி டேஸ்ட் தான். சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து எங்கள் அப்போலாம் வந்து நிறைய மாம்பழ சீசன் வந்தால் போதும் 4 கிலோ 5 கிலோ வாங்கி போட்டுருவாங்க. நாங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம். அப்போ வந்து கல் வச்சு பழுக்காத ஃப்ரெஷ்ஷான மாம்பழம் தான் எங்கள் அப்பா பார்த்து வாங்குவாங்க. நம்ம கடையில் வாங்கும்போது என்றைக்கு மாம்பழம் வாங்கும்போது கொஞ்சம் காயாவில் பழக்கம், காயாவில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து பழுக்கும். நம்ம பழுத்த பழம் தான் கல் வச்சு பழுத்துன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ் இருந்து ரொம்ப உடம்பு கடிதம். நாட்டு மாம்பழம் வாங்கி சாப்பிடணும். அதே மாதிரி கல்லில் வச்சு பழுக்காத, கெமிக்கல் வச்சு பழுக்காத நல்ல மாம்பழம் வாங்கி சாப்பிடணும். மாம்பழம் கட் பண்ணியாச்சு, சாப்பிட போகிறேன். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது.